ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் 9, 10 மூணே வாசிக்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து உன்னை அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி யாக்கோப்பை குறித்து ஏசாயா தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இந்த யாக்கோப்பை குறித்து அநேக இடங்களிலே நம்ம வாசிக்க முடியும். இந்த யாக்கோப்பை இஸ்ரவேல் என்று அழைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். எங்கெல்லாம் இஸ்ரவேல் என்று வருகிறதோ அங்கு அவனுடைய 12 கோத்திரத்தை மொத்தமாய் சேர்த்து சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம். யாக்கோப்புடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் அது மிகவும் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பை விசேஷித்த வண்ணமாய் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனாலும் நமக்கு யாக்கோப்பை குறித்து சில காரியங்களை நாம் படிக்கும் போது இவனுக்கு ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே அநேக கேள்விகள் எழும்போது உண்டு. வேதத்தை அதிகமாய் தியானிக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட கேள்விகளை அவர்களுக்குள்ள எழுப்பலாம். ஏனென்றால் யாக்கோப்பு என்பவன் அவன் எத்தனாய் இருந்தான், அந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த யாக்கோப்பு முதலாவது யார் என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவன் ஈசாக்குடைய குமாரன். ஹல்லேலூயா. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போது கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை அவனுக்கு கொடுத்தார். ஈசாக்கும் அவனுக்கும் 40 வயது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை. அவனுடைய 40வது வயதிலே அவனுக்கு திருமணம் ஆகும்படியாய் கூட ஒரு காரியம் அங்கு நடந்த எலியேசர் மூலமாய் அங்கு பெண் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே, அதாவது அவனுடைய சகோதரன் நாகோருடைய வழியிலே பெத்துவேலுடைய குமாரத்தியாகிய ரெபேக்காளை அவனுக்கு திருமணம் முடிக்கும்படியான கூட காரியங்கள் அங்கு நடந்தேறுகிறது. ஈசாக்குடைய 40வது வயதிலே ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் திருமணம் நடக்கிறது. அது நடந்த பிறகு நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு 60வது வயதுல தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. 20 ஆண்டுகள் கர்த்தர் ரெபேக்காளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். என்றைக்கு ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது கர்த்தர் ரெபேக்காளுக்கு அவளுடைய வயிற்று 2 பிள்ளைகள் பிறக்கும்படியான கூட ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகளிலே ஒருவன் தான் யாக்கோப்பு. மூத்தவன் ஏசா, 2வது யாக்கோப்பு. இவன் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயிற்றுக்குள்ளேயே 2 பேரும் மோதி கொண்டார்களாம். அப்படியாய் கூட பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த யாக்கோப்புக்கு ரெபேக்காளுடைய கற்பத்துல இருக்கும் போதே அவனுக்கு முந்தி வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. ஹல்லேலூயா. யாரை முந்தி வந்துடணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளேயே அவன் போராடினவன். அவன் வேதத்துல தேவனோடு அதிகமாய் போராடின ஒரு மனிதன் யார் என்று பார்த்தால் யாக்கோப்பு. அவன் ரெபேக்காளுடைய வயிற்றுக்குள்ளேயே அவன் போராடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் ஏசா முந்தி வந்து விட்டான். அவனுடைய குதிகாலை பிடித்து நானும் வரேன், உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்தவன் தான் யாக்கோப்பு. ஹல்லேலூயா. யாக்கோப்புடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் அவ்வளவாய் ரெபேக்காளுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் உணர்ந்தவனாய், அதாவது சொல்லுவாங்க நம்முடைய தாய் எப்படியோ பிள்ளை அப்படி என்று. தாய் இந்த வயிற்றுல கற்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் போது அவருடைய செய்கைகள் எப்படி இருக்கிறதோ அதன்படியாகத்தான் அந்த குழந்தை வளரும் என்பது ஒரு காரியத்தை நாம் வந்து பார்க்க முடிகிறது. ரெபேக்காள் நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, அவள் நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஸ்திரீ. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்திருந்த ஒரு ஸ்திரீ. நல்ல ஒரு காரியங்கள் அவரிடத்துல உண்டு. அப்படியாய் கூட அந்த காரியங்கள் அப்படியே யாக்கோபிடத்துல பின் நாட்களில் பார்க்க முடிகிறதா இருந்தது. யாக்கோபு அவன் பிந்தி பிறந்தவனா இருந்தாலும் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் இருந்தவன் தான் இந்த யாக்கோபு. நீங்க பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும். ஏசாவு மேலே ஈசாக்கு பச்சமாய் இருந்தான், யாக்கோப்பின் மேலே ரெபேக்காள் மிகவும் பச்சமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? அப்பாவை. ஆம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? தப்பா சொல்றேன்னா? தப்பா? அப்படிதான். எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான். பாஸ்டுக்கு வந்து 2 பிள்ளைங்களே பிடிக்கும்.
அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்காளுக்கு ஏசாவை பிடிக்கல, யாரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? யாக்கோபை பிடித்திருந்தது. இந்த ஏசா யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வேட்டையிலே வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். ஆனால் யாக்கோப்புக்குள்ள ஒரு குணம் பார்த்தீங்கன்னா, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எடுத்து 27வது வசனத்தை வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு அங்க பாத்தீங்களா, யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த யாக்கோபு குழந்தையா இருக்கும் பொழுது அவன் யாருடைய மடியிலே வளர்க்கப்பட்டான் என்றால், தாத்தா ஆபிரகாமுடைய மடியிலே வளர்க்கப்பட்டவன். அதாவது ஈசாக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது ஆபிரகாம் உயிரோடு இருந்தால், சாரால் தான் மரித்து விட்டார்கள். அப்ப இந்த ஏசா வீட்டிலே சஞ்சரிக்கிறவன் கிடையாது. ஆனால் யாக்கோபு எப்பொழுதுமே கூடாரவாசியா இருந்தவன், எப்போதுமே தாய் தகப்பனோடு தன் தாத்தாவோடு இருந்து வளர்ந்தவன் அவன். அதனால தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் தான் வழிபட்டு வந்த தேவாதி தேவன், அந்த யெகோவா தேவனை குறித்து, ஏனென்றால் யெகோவா என்னும் நாமத்தினாலே கர்த்தர் அங்கு ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவராய் காணப்பட்டார். ஆபிரகாமிட்ட சொல்லும் போது சொல்வார், என்னுடைய நாமம் யெகோவா, இந்த நாமத்தினால இதுவரைக்கும் நான் யாருக்கு வெளிப்படல, உனக்கு நான் வெளிப்படுகிறேன் என்று சொல்லி அப்படியாய் யெகோவா என்னும் நாமத்தினாலே அங்கு யாக்கோபு, அதாவது ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவர் தான் தேவாதி தேவன். இந்த யாக்கோபு சிறு வயதா இருக்கும் பொழுதே அங்கு ஆபிரகாம் அவனுக்கு தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் அங்கு யாக்கோபுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்ததுனால அவன் இருதயத்திலே ஒரு காரியம் அப்பொழுதே இருந்து கொண்டிருந்தது. என்னவென்றால், என்னுடைய தாத்தா ஆபிரகாம் வழிபட்ட அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய தகப்பன் ஈசாக்கு வழிபட்ட அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு வயதிலிருந்தே அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்ததனால என்னமோ தான் ஆவியானவர் அவனை குறித்து எழுதும்போது அவன் குணசாலி என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் குணசாலியா இருந்ததோடு மாத்திரமல்ல, கூடாரவாசியாய் அங்கு தகப்பன் தாயோடு தாத்தாவோடு இருந்து அநேக நியாய பிரமாணங்களையும் அங்கு தாத்தா சொல்லிக் கொடுத்த கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டவனாய் இருந்தபடியினால தான் அவனுடைய இருதயத்துல அந்த முதற் பலனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து தன்னுடைய தாத்தா சொல்லி வைத்திருந்தார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவனை நீ உன் தேசத்தை, உன் தகப்பன் உன் இனத்தை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனை அழைத்தார். நான் உனக்கு செய்ய போகிற காரியம் எப்படியா இருக்கும், நான் உனக்கு தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை அங்க பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவர் தான் நம்முடைய முற்பிதாவாகிய நம்முடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ளாதபடிக்கு அவ்வளவா இருந்தது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் ஆபிரகாம். ஆனால் நீங்க ஈசாக்கு அடுத்து யாக்கோபை கடந்து வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அவனுடைய ஆசீர்வாதம் என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும், என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகவும் பெரியது என்று சொல்லி தன்னுடைய 12 குமாரர்களை அழைத்து வைத்து அவன் சொல்லுகிறதை நாம் பின்னாடி நாம் பார்க்க போகிறோம். அப்படியாய் ஆபிரகாமை கர்த்தர் பின் நாட்களில் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் தேவனுடைய உடன்படிக்கையை குறித்தும் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்தும் மிகவும் கவனமாய் இருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபிடத்தில் சொல்றாரு, யாக்கோப்பை நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். நம்ம வாசிச்ச ஏசாயா 41வது அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், யாக்கோப்பை நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்ல. 9வது வசனம், நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. பார்த்தீங்களா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார்.
அப்படியாய் கூட யாக்கோப்பை குறித்து தேவன் மேல, யாக்கோப்பின் மேல தேவனுக்கு அவ்வளாதி ஒரு பிரியம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிரியத்துக்கு யாக்கோப்பு பாத்திரவானா இருந்தானா என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் இல்லை. அவன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிற, அதாவது பர்த் ரைட் என்று சொல்லுவார்கள், அதாவது குடும்பத்தில் முதலாவது பிறக்கிற பிள்ளைக்கு தன்னுடைய அப்பாவுடைய சொத்துல எத்தனை பங்குனா 2 பங்கு கொடுப்பார்கள். அந்த 2 பங்கு மாத்திரமல்ல, குடும்பத்தின் தலைமைத்துவத்தின் பொறுப்பு தகப்பனுக்கு பிற்பாடு அந்த மூத்த மகனுக்கு தான் கடந்து செல்லும். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கைகள் இது எல்லாம் யாருக்கு பாஸ் ஆகும் என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் முதலில் பிறந்த மூத்த குமாரனுக்கு தான் கடந்து செல்லும். இதையெல்லாம் தன்னுடைய தாத்தா ஆபிரகாமின் மூலம் கேள்விப்பட்டிருந்தபடியினாலே இந்த யாக்கோபுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்து, எப்படியாவது சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை தன் தகப்பனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் இருதயத்தில் தீராத ஒரு வாஞ்சை உடையவனாய் இருந்தான். அதற்கு ஏற்றாற் போல சம்பவங்களும் அங்கு நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்க பார்க்கும் பொழுது ஏசா ஒரு நாள் களைத்து அவனுடைய தம்பியாகிய யாக்கோபிடத்துல அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான். எடுத்துக்கொள்ளுங்க. 29வது வசனம், ஆதியாகமம் 25:29. யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். ஏசா யாக்கோப்பை நோக்கி, இளைத்திருக்கிறேன் என்றான். 31வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, பாத்தீங்களா, அந்த காரியத்துல அவன் கருத்தா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யாக்கோப்பு அதான் சொல்லுவாங்களே, என்னதான் நீ ஒரு மனுஷங்கிட்ட 1000 செய்தி பேசினாலும் காரியத்துல கண்ணா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய காரியத்துல எப்படி இருப்பாங்க? கண்ணா இருப்பாங்க. அதே போலதான் இந்த யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படியாவது இவன் கிட்ட இருந்து என்ன பண்ணிடணும், வாங்கி விட வேண்டும் என்கிறதுல தான் அவன் பேசும்போது அவனுடைய காரியங்களில் எல்லாம் அந்த ஒரு காரியத்தை தான் இருந்தது. அங்க ஏசாவிடத்துல சொல்லுகிறான், உன்னுடைய நீ ஒரு சின்ன கூழுக்காக எதை கேட்கிறான்? சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகத்துடைய வேல்யூ யாக்கோபுக்கு தெரிந்திருந்தது, ஆனா ஏசாவுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் குணசாலியாய் கூடார வாசியாய் இருந்து தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாத்தா அவர்கள் மூலமாய் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், வானத்திற்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம் என்கிற சத்தியத்தை அவன் கேட்டபடியினாலே அந்த சேஷ்டபுத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் மிகவும் பெரியது என்பதை அவன் உணர்ந்தபடியினாலே அவன் தன்னுடைய அவனுடைய சகோதரன்கிட்ட கேட்கிறான், நீ சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதனால எனக்கு ஒண்ணு கிடையாது, நான் சாக போகிறேன், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அதனுடைய வேல்யூ தெரியாதனால ஏசா அதை அலட்சியம் பண்ணுகிறவனா இருந்தான். ஆனால் அதனுடைய மதிப்பு தெரிந்ததுனால யாக்கோப் அதை பெற்றுக்கொள்வதற்கு கண்ணும் கருத்துமாய் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் ஏமாற்றுகிறவனா இருந்தாலும் தேவனுடைய காரியத்தை குறித்து அவனுடைய சிந்தையில், அவனுடைய இருதயத்தில், அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள விதைக்கப்பட்டிருந்த அந்த சத்தியத்தின் காரியத்தின் நிமித்தம் தேவன் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையை சிநேகிக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 11வது வசனம் என்று நினைக்கிறேன், தெரியல. அங்க பார்க்கும்போது சொல்றான், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். போட வேண்டாம், அங்க யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் அப்படியாய் கூட யாக்கோப்பின் மேலே அவ்வளவு ஒரு பட்சமாய் இருந்தார். அங்க என்ன நடக்கிறது என்றால், அவன் ஏசா ஏற்கனவே சொன்னது போல அவன் வனசஞ்சாரியா இருந்து வேட்டையாடுவதில் வல்லவனா இருந்தபடியினாலே ஒரு நாள் அவனுடைய தகப்பன் ஈசாக்கு கூப்பிட்டு, அப்பா நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்ல காரியங்களை கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொடு அப்படி என்று கேட்கிறதுனால அவன் ஒரு நாள் அவன் வெளியே போய் விடுகிறான், வேட்டையாடுவதற்காக போய் விடுகிறான். அந்த சமயத்தை ஒரு காரியமாய் எடுத்துக்கொண்டு ரெபேக்காள் பாருங்க, அண்ணன் வரத்துக்குள்ள நீ அப்பாட்ட போயிட்டு என்ன பண்ணிரு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பச்சோன்னு? பார்த்தீங்களா? 2 கண்ணு தானங்க. ரெபேக்காளுக்கு 2 எப்படிதான் இருக்கணும்? 2 கண்ணா தானே இருக்கணும். ஆனா அங்க ஒரு பார்ஷியாலிட்டியை பார்க்க முடிகிறது. அவள் பச்சமா இருக்கிறாள், யாக்கோப்பு மேல பச்சமா இருக்கிறாள். அதனாலதான் சொல்லுகிறாரு, அண்ணன் வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணிரு, போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிரு. அம்மா அப்பாக்கு நான் போனா தெரியுமே, அண்ணனுக்கு கையெல்லாம் முடி இருக்கும், எனக்கு முடியெல்லாம் இல்லையே. அப்படி சொல்லும்போது நீ இதை போத்திட்டு போ, அப்பாவுக்கு கண்ணு தான் கொஞ்சம் மங்களா இருக்கே தெரியாது அப்படின்ட்டு சொல்லி அதற்கு ஒரு ஐடியாவை கொடுத்து என்ன பண்றாங்க ரெபேக்காள்,
அங்கே ஈசா கிட்ட கடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட அங்கே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். 27வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிங்க. கேட்ட உடனேயே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, பாத்தீங்களா எப்படி வந்து பெற்றுக்கொண்டானா? தந்திரமாய் வந்து ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 36. அப்பொழுது அவன், சரியல்லவா, முதல் தர கூல கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்கிக்கிட்டான், இப்ப என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி கொண்டான். 2 தரம் என்ன பண்ணிட்டான்? மோசம் போக்கினான். எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி என்று அவன் பரிதாபமாய் கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனை கூடுகையில் கலந்து கொள்ளுகிறோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம், வேதத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி விடாதபடிக்கு நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தோமே. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு யாக்கோபை போல கண்ணும் கருத்தும் கவனமாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை அப்பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதோடு மாத்திரமல்ல, நம்மோடு அவர் பண்ணின உடன்படிக்கை, நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல சொல்லுகிறார். கற்புள்ள கன்னிகையாகிய நம்மை அவர் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு அவர் நம்மை நியமித்துக் கொண்டார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம், சமாதான பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தினால நம்மை நிரப்பும்படியாய் கூட, நீதிக்குள்ள பிரவேசிக்கும்படியான கூட பலத்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு இதன் மேல நமக்கு கண்கள் இருக்கிறதா? யாக்கோப்பு சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள அவன் இந்த அளவுக்கு அவன் ஏமாற்றுகிறவனா இருந்தாலும் அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரிந்தபடியினாலே அதை பெற்றுக்கொள்ள அவன் அநேக காரியங்களை செய்து அதன் பெற்று அடைந்தும் தீர்ந்தான். ஹல்லேலூயா. நாம் சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவர்கள். உங்களுக்கு தெரியுமா? நாம் சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவர்கள். எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? யாக்கோப்பு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நாம் யார் என்பதை தேவன் அங்கு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. யாக்கோப்பு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்ம எதனாலே ஜெனிப்பித்தாரா? சத்திய வசனத்தினாலே. நாம் எதற்கு ஆகும்படியாய்? முதற் பலன் ஆகும்படியாய் கூட நாம் எல்லாம் கர்த்தருக்கு முதற் பலனானவர்கள். ஹல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவர்கள். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கும் தேவனுடைய உடன்படிக்கைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும், வானத்துக்கும் பூமிக்கு உரிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரலோகத்துக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை பரலோகத்தில் எல்லாம் நாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கே ஒரு தனி மனிதன் அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறான், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகிறான். ஏனென்றால் அதனுடைய மதிப்பை அவன் அறிந்தபடியினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த துடிப்பினாலே அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை தெரிந்த ஏசா சொல்லுகிறான், என்றைக்காவது ஒரு நாள் அவன் என் கையில மாட்டுவான், அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ரபேக்காள் இந்த செய்தியை அறிந்த உடனே அவள் யாக்கோப்பிட்ட சொல்லுகிறாள், உன்னுடைய சகோதரன் எப்படியாவது உன்னை கொன்று போட்டு விடுவான், அதனால் நீ இங்கு இருந்தா உனக்கு ஆபத்து, நீ என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நீ போய்விடு என்று சொல்லி அவனுடைய லாபானுடைய வீட்டுக்கு அவனை அங்கு போகும்படியாய் கூட அங்கு தன்னுடைய மூத்த மகன் ஏசா வருவதற்கு முன்பாகவே யாக்கோப்பை பேக் பண்ணி அனுப்பிடுறான். ஹல்லேலூயா.
நீ ஓடி போயிரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் கையில நீ ஏன் நான் ஒரே நேரத்துல உங்க 2 பேரை இழந்து போகணும்? ஒரு நாள் அவன் இதெல்லாம் மறந்து போயிடுவான், அப்ப நீ திரும்பி வந்தா போதும் என்று சொல்லி ரெபேக்காள் சொல்லியிருந்த அந்த ஆலோசனையை கேட்டு யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டை நோக்கி அவன் பெயர்சபாவிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்டு போகிறான். நீங்க 28வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அங்கிருக்கிற கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி ஆய்கூட படுத்துக்கொண்டான். இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அவன் கடந்து போகிறான். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து விட்டான். வனாந்தரத்திலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இரவிலே படுத்துக்கொண்டு ஒரு நம்பிக்கை நிச்சயமே கிடையாது அவனுக்கு. இனி என்ன செய்ய போகிறோம்? மாமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியும் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் அண்ணனையும் தகப்பனையும் நாம் ஏமாற்றி விட்டதுனால கர்த்தர் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டு விட்டாரோ என்று சொல்லி அவனுக்குள்ள பல கலக்கங்களோடு அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் நித்திரை செய்கிறவனாய் காணப்படுகிறான். சூரியன் அஸ்தமித்து விட்டது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சம்பவிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை சொல்கிறார், யாக்கோபை நான் உன்னை வெறுத்து விடவில்லையப்பா. அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க. ஒரு சொப்பனம் கண்டான். இதோ வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, பாருங்களேன், ஆண்டவருடைய அந்த செய்கையை நீங்க கொஞ்சம் அப்படியே பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் யார் என்கிற காரியத்தை நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால ஒரு லெவலுக்கு மேல எழும்ப முடியல. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலைக்கு மேலதான் இருக்கு ஆசீர்வாதம். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தயக்கம், ஒரு தடை, ஒரு காரியங்கள் உண்டாகிறது என்றால் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? தனித்து விடப்பட்ட யாக்கோபிடத்துல வந்து பேசுகிறாருங்க. ஏமாற்றி ஓடி வந்தவன் இடத்துல போய் பேசுகிறாருங்க. தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினவன், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினவன் அவனிடத்துல இறங்கி வந்து பேசுகிறார். ஏன்? அவன் உள்ளத்துக்குள்ள, தாயின் கற்பத்துக்குள்ள இருக்கும் பொழுதே அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்க போகிற தேவன் என் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவன், என் தாத்தாவாகிய ஆபிரகாமுடைய தேவன், அவர் என்னுடைய தேவனாய் மாறும். ஒரு காலத்துல சொல்லணும், அவர் யாக்கோபின் தேவன் என்று. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும். அப்படியாய் அழைக்க வேண்டும் என்பதற்காக அவன் கர்த்தரை பற்றிய காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கவனமாய் இருந்தான். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்க கவனமா இல்லாததுனால தான் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. இன்னும் அப்படியே தங்கி அவருக்கு தேங்கி கிடக்கிற ஒரு குளத்தை போல நாம் கிடக்கிறோம், குட்டையை போல கிடக்கிறோம். பரவி பாய்கிற நீரோடையா நாம் மாற முடியாததற்கு காரணம் என்னவென்றால் நாம் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வது கிடையாது. யாக்கோபு நன்கு அறிந்திருந்தான். அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிச்சயமில்லாமல் படுத்து உறங்கிக் கொண்டு, ஆனாலும் அவனுடைய இருதயத்தை அறிந்த கர்த்தர் சொப்பனத்திலே வந்து அவனோடு பேசுகிறார். யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். உன்னுடைய சந்ததி வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் இடம் கொண்டு பெருகும்படியாய் கூட செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்து வாசிங்க. அதுக்கு மேல 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏசாவின் தேவன் என்று எங்குமே சொல்லப்படலைங்க. ஆனா யாக்கோப்பின் தேவன் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லும்படியாய் கூட, யாக்கோப்புக்கும் அவர் தேவனாய் மாறும்படியாய் கூட அவன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினவன். ஹல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. அவன் நினைத்தான், என்னுடைய வாழ்க்கையில இருள் சம்பவித்து விட்டதோ, சூரியன் அஸ்தமித்து விட்டதே, இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்
என்று ஒரு நம்பிக்கை இல்லாமல் படுத்துக் கொண்டிருந்த யாக்கோப்பை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன் யாக்கோப்பே என்று சொல்லி நிச்சயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஆண்டவருடைய காரியத்துல? கண்ணு கருத்துமா இருக்கீங்களா? தேவனை நாம் உண்மையாய் ஆராதிக்கிறோமா? உண்மையாய் அவரை சேவிக்கிறோமா? உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இதுவும் நம்முடைய தேவைக்காக மாத்திரம் தேவனிடத்துல போய் நிற்கிற பிள்ளைகளாய், மற்ற நேரங்களெல்லாம் நீர் யாரோ நான் யாரோ என்று இருக்கிற அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறதா? நான் ஒன்று சொல்றேன், நான் அனுபவித்தவள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவள். நான் ஒரு தீவிர இந்து குடும்பத்தில் பிறந்தவள். போன வாரத்தில் கூட நான் ஷேர் பண்ணேன். ஆனா நான் ஒருவேளை அதுல இருந்திருந்தா என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் இந்நேரம் மறித்து மண்ணோட மண்ணாய் போயிருக்க வேண்டியவள். ஆனால் என்றைக்கு தேவன் என் கரத்தை பிடித்தாரோ அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவள் நான். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லணுங்க. அங்கே நான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளை பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். அந்த ஆசீர்வாதத்திற்குரியவளாய் கர்த்தர் என்னை நிற்கும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபையும் அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய பலத்தையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் அனுபவிக்கும்படியா எவ்வளவு பலவீனம் வந்தாலும் ஆண்டவர் கமான் எந்திரி சொல்லிடுவார். என்ன படுக்காத, எந்திரி, உட்காரு, படி, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு முடியல ஆண்டவரே. எங்க இதுதான் வரனே தர பைபிள் எடுத்த எனக்குள்ள ஒரு உற்சாகத்துக்கு அளவே இருக்காது. ஆமேன். நான் சில நேரம் அழுதுருவேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசையை கொடுக்குறீங்க? இன்னும் நான் அந்த பைபிளை திறக்கும் போதே ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகள் எனக்கு தாங்கப்பா, இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற கரும்பொருளை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே, இந்த வசனத்துக்குள்ள வைத்திருக்கிற நீங்க வச்சிருக்கிற வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த வேதத்துக்குள்ள நான் போய் ஆண்டவரை அப்படியே அறியும்படியா கூட எனக்குள்ள இருக்கிற தாகத்துக்கு அளவே இருக்காது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மீது தாகமா. இது பொய் இல்லைங்க, நான் பலிபீடத்துல நிற்கிறேன், இது உண்மை, சத்தியம், சமூல். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் கூட நடத்தக்கூடிய தேவன். நீங்க தேவன் மேல ஆசைப்பட்டு பாருங்க, அவர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்க கூடவே இருந்து உங்களை நடத்த ஆரம்பித்தார். யாக்கோப்போடு கூட இருந்து நடத்த ஆரம்பித்தார். யாக்கோப்பே நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் நான் உனக்கு துணை செய்வேன் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரத்துல 10வது வசனம் 13வது வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே யாக்கோப்பே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யாக்கோப்பே நான் சிறு கூட்டமே, சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யாக்கோப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வந்தது யாக்கோப்புடைய வாழ்க்கையில. அவன் போராடி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். நான் ஏற்கனவே சொன்னது போல தாயின் கற்பத்திலையும் போராடி அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முற்பட்டவன். அதே போல அவனுடைய ஒரு காலம் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு போராடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை இன்னும் உறுதியா பிடிக்கவில்லை என்றால் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஆமேன். ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது, அதன் மேல என்னுடைய கவனத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் ஜீவிப்பேன் ஆண்டவரே. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கூட என் கண்களை நான் அதன் மேல வைப்பேன் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படி உங்களுடைய காரியங்களை பேசி பாருங்களேன். உலகத்தின் காரியத்தை நீங்க எதுவுமே கேட்க வேணாம், அதெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்துக்காக போய் உட்கார்ந்து அழாதீங்க. இந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவர், அந்த காரியம் எனக்கு வேணும், கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ, தா 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 என்று அட்டையை போல எப்போதும் ஆண்டவர்கிட்ட போய் கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ நிற்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் சொல்லும் போது அவர் நடத்துகிற வழிகள் ஆச்சரியமாய் இருக்கும். யாக்கோப்பை நடத்தி கொண்ட பாதைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று நினைத்தானோ, ஆனாலும் அவனுக்கு ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமேன். சூரியன் உதிக்கும்படியாய் கூட ஒரு விடியலை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். அப்படியாய் கூட யாக்கோப்பு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். மாமன் வீட்டுக்கு போகும்போது இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னதான் ஆண்டவர் ஒரு புறம் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்தின் வாஞ்ச ஏக்கத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தாலும் நாம் செய்த தவறுகளை நமக்கு அவர் சுட்டி காட்டாமல் இருக்கவே மாட்டார்.
அதை நமக்கு உணர்த்தி கொடுக்கிற தேவனாய் இருப்பார். பெரிய தாவீதா இருந்தாலும் அவன் செய்த பாவம் பாவமே. அல்லேலூயா. 2 சாமுவேல் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் அங்க தாவீதுடைய காரியத்திலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேலுடைய 17வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். நாத்தான் தீர்க்கதரிசி கடந்து வந்து அங்கு தாவீது செய்த தவறை அவனுக்கு சுட்டி காட்டும் பொழுது அவன் சொல்லுவான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 17வது அதிகாரம். எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அங்க நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அங்க சொல்லுகிற காரியத்தை 17வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. இல்ல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7வது வசனத்தை வாசிங்க. தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அபிஷேகம் பண்ணி தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து தந்து, பாருங்களேன் ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்கிறாரு பாருங்களேன். ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன், அது மாத்திரமல்ல உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளை உன் மடியிலே கொடுத்தேன், இஸ்ரவேல் வம்சத்தை யூதா வம்சத்தை உனக்கு கையளித்தேன், இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திருப்பேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட தாவீது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். அல்லேலூயா. தாவீது யார்? அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். கர்த்தருடைய இருதயம், அவனுடைய இருதயம், தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருந்தது. அவன் பிறப்பதற்கு முன்பே சாமுவேல் இடத்துல சொல்றாரு, தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய சித்தத்தின் படியெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி தாவீது பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து சொன்னவர். அப்படியாய் கூட தாவீதும் பிறந்து ஒரு ஆட்டிடையனாய் இருந்த போதிலும் அவன் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை ஓயாமல் துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்க இருந்தாலும், எங்க படுத்தாலும் உட்கார்ந்தாலும் இருந்தாலும், பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தவன் தான் தாவீது. அவன் ஒரு தாவீதும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை பத்சேபாள் இடத்துல செய்த பொழுது ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், தாவீதே எல்லாம் ஓகே தான், நான் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ ஒரு காரியத்தை செய்து விட்டாய், அதை குறித்து உனக்கு உணர்வு வேண்டும். நீ அதை உணர்ந்தால்தான் அடுத்த முறை இன்னும் நீ என்னை மகிமைப்படுத்த முடியும். அதை நீ செய்யாமல் அதிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 19 ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைகளை உணர முடியாதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகள், நாம் சில நேரங்களில் தவறுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிழைகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் தேவன் நமக்கு உணர்த்தி கொடுப்பார். இல்லை என்றால் தேவ மனிதர்கள் மூலம் நமக்கு உணர்த்தி கொடுப்பார். இல்லைன்னா ஒரு சிறு பிள்ளையை கொண்டு நம்மை கர்த்தர் திருத்த முற்படுவார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நினைப்போம், உனக்கெல்லாம் என்ன தெரியும் போ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை தட்டி விடுவோம். ஆனா அந்த பிள்ளை நம்மளை கரெக்ட் பண்ண வரும். சில நேரத்துல ஆண்டவர் சிறு பிள்ளைகளை வைத்து நம்மை கரெக்ட் பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணர வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன், அவனுக்கு தெரியாமல் இருந்தது, நான் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறவன், நான் தேவனை ஆராதிக்கிறவன், எப்போதும் என்னுடைய ஆத்துமா அவருக்குள் களி கூர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிள்ளைகளை செய்ததை நீ உணர வேண்டும், நீ செய்த பிள்ளைகளை உணர வேண்டும் தாவீதே என்று சொல்லி அவனுக்கு உணர்த்தி கொடுத்து அங்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டு அவன் உணர்ந்த பொழுது சொல்லுகிறான் 13வது வசனத்துல 2 சாமுவேல் 12:13, அப்பொழுது நாத்தான் இடத்தில் பாவம் செய்தேன், ஆனாலும் காரணமாய் இருந்தபடியினால் சாகும் என்று சொல்லி
போய்விட்டான். ஆனால் போதும் பிரதர், கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளை உணர்த்தி கொடுக்கும் பொழுது ஓடுகிறான். சங்கீதம் 51 எடுத்து நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போய் விடுகிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், உன்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா, உடைய நல்ல ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் தந்து என்னை புதுப்பியும், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் போய் விழுந்து அவன் அழுது ஜெபிக்கிறவனாய் காணப்படும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவத்தை உணர்த்தி அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அவன் யாரை ஏமாற்றினான் என்றால் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றினது போல இவனை ஏமாற்ற 2 பேரை வச்சிருந்தார். யாரை ஏமாத்த? யாக்கோபை ஏமாற்றுவதற்கு 2 பேரை ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா அவன் உணரணும்ல அவனுடைய பிள்ளையை. யாக்கோபே, உன்னுடைய ஆசீர்வாதம் மிகவும் பெரியது. அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னா உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கரை திரை முதலானவைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்த காரியங்களை அறிந்து புரிந்து உணர்ந்து அதிலிருந்து திருந்தி நீ மனம் திரும்பி நீ வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துடைய பூரணத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதற்காகத்தான் அவனை ஏமாற்ற 2 பேரை வச்சிருந்தார். யார் அந்த 2 பேரு? லாபானும் லேயாலும். ஹல்லேலூயா. அங்கு தகப்பன் அங்க வீட்டை விட்டு அவன் ஓடுகிறான். எங்க ஓடுகிறான்? தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி அங்க காரியத்துல அங்க உட்காரும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கணும். 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 31வது அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்முடையத்தில் சேவித்தேன். 10 முறை என்னுடைய சம்பளத்தை நீர் மாற்றினாய். என்னோடு இராமல் போனார். பார்த்து இங்க பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், நான் வந்தேன், ஆனா நீ என்னை என்ன பண்ணிட்ட, 20 வருஷம் என்ன ஒரு கொத்தடிமையாக வைத்து விட்டாய் என்று சொல்லி அவன் வருத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவன் வந்த பொழுது அவன் விரும்பினது ராகேலை. ஆனால் அவன் லேயாளை தெரியாமல் அவனுக்கு திருமணம் முடித்து வைத்து அவன் விடியற் காலமாகும் போதுதான் அவனுக்கு தெரிகிறது இது ராகேல் அல்ல, இது லேயாள் என்று தெரிய வருகிறது. அவன் சொல்லுகிறான், ராகேல் எனக்கு பிடித்திருக்கிற திருமணம் பண்ணி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது நீ 7 ஆண்டுகள் என் மந்தையை நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறான். ஓகே, ராகேலுக்காக என்ன பண்ணுகிறான்? அவன் 7 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 7வது ஆண்டு நிறைவேறும் போது ராகேலை எனக்கு திருமணம் பண்ணி வையும் என்று சொல்லி கேட்கும் பொழுது மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளுக்கு எப்படி திருமணம் செய்வது என்று சொல்லி லேயாளை அவனுக்கு, ஏன்னா அந்த காலத்தை முக்காடு போட்டுதான் திருமணம் பண்ணுவாங்க. அதனால அது ராகேலா லேயாளான்னு யாருக்கு தெரியல? யாக்கோப்புக்கு தெரியவில்லை. அப்படியா ஏமாற்றி லேயாளை திருமணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள். திரும்ப காலையில போய் மாமன்கிட்ட கேட்கும் பொழுது, அப்படியாப்பா, சரி உனக்கு நான் ராகேலையும் தரேன், இன்னும் 7 வருஷம் என்ன பண்ணு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ராகேலுக்காக அவன் 14 வருஷம் ஆடுகளை மேய்த்தவன்க. ஹல்லேலூயா. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அந்த காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். 12வது அதிகாரம் 12வது வசனம்னு நினைக்கிறேன். ராகேலுக்காக அவன் அங்க ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, யாருக்காக ஆடு மேய்த்தான்? ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள். அங்கே பார்த்தீங்கன்னா ராகேலை அடைய வேண்டும் என்பதற்காக 14 ஆண்டுகள் அவன் ஆடுகளை மேய்த்து ராகேலையும் திருமணம் செய்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, மாமன் சொல்லுகிறாரு, இன்னும் நீ கொஞ்சம் வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் மாமனுக்காக 6 வருடம் அங்கு ஆடுகளை மேய்க்கிறவனா. இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில தகப்பன் வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு 20 ஆண்டுகள் யாருக்காகத்தான் மாடு மாறி உழைச்சான்? மாமா வீட்டுக்காகத்தான்.
தனக்காக அவன் ஒண்ணுமே செய்யவில்லை. அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி போய் அவன் காரியங்களை அவன் தேவனிடத்துல அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தர் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும், வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் நீயும் உன் சந்ததியும் பழுகி பெருகுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். அவன் வார்த்தையை பிடித்து நிற்கான். ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தீரே, சொன்னீரே என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கையில பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். நீ பண்ணின பாவத்தின் நிமித்தம் இங்கேயும் உன்னை ஏமாற்றும்படியாய் கூட இருந்து அவன் தன்னுடைய தவறுகளை உணர்கிறான். உணர்ந்த பிறகு தேவ சமூகத்துக்கு ஓடி போய் அவன் தன்னை அறிக்கை பண்ணுகிறவனாய் காணப்படும் பொழுது, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. யாக்கோப்பா இருந்த வரைக்கும் அவன் மற்றவர்களை ஏமாற்றினான், அவனை மற்றவர்கள் ஏமாற்றினார்கள். ஆனால் என்றைக்கு அவன் இஸ்ரவேலாய் மாறினானோ அவனுடைய வாழ்க்கையில 12 கோத்திரங்களை பெற்றெடுக்கும்படியாய் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. 12 கோத்திரங்களுக்கு தகப்பன் என்று சொல்லும்படியாய் கூட யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றி யூதா, அங்க லேவி, சிமியோன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மிகவும் முக்கியமாய் யோசேப்பை அந்த காரியத்திலே பார்க்கும்படியாய் கூட கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. 12 பிள்ளைகளை கொடுத்து இன்று உலகம் முழுவதும் சம்பித்திருக்கும்படியாய் கூட யாக்கோப்பின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இதற்கு என்ன காரணம் என்றால், யாக்கோப்பு கர்த்தருடைய கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை நடத்துகிறார், அவனுடைய பிள்ளைகளையும் உணர்த்தி நடத்துகிறார். இப்படியா இருக்கும் பொழுது நம் தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நம்மை யாரும் ஏமாற்றவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யலாம், ஆனா மேற்கொள்ள விட மாட்டார் தேவன். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட யாக்கோப்புடைய வாழ்க்கையில அவனுடைய வழக்கை தீர்க்கிறவராய் இருந்தார். தன்னுடைய சகோதரனுடைய வழக்கை தீர்க்கிறவராய், தன்னுடைய மாமன் லாபானுடைய வழக்கை தீர்க்கிறவராய் தேவன் இருந்தார். அதையும் அவனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும்படியாய் கூட, அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில சரிப்படுத்தும்படியாய் கூட கர்த்தரே காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் தேவனை சார்ந்து கொள்ள நமக்கு விரோதியா இருக்கிறவர்களெல்லாம் நம் பட்சத்தில் வரும்படியாய் தேவன் செய்து விடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுக்கு சமாதானமாகும்படியாய் கூட செய்கிற கர்த்தர். நீங்க வாசிச்ச ஏசாயா 41வது அதிகாரத்துல அங்க வாசிக்க முடியும் 11வது வசனத்தை வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெக்கி லச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி. எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? யாக்கோப்புக்கு என்னதான் யாக்கோப்புக்கு சொல்லலைன்னு நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா உட்காந்து அந்த ஏசாயா 41வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோப்புட்ட ஆண்டவர் எவ்வளவு ஒரு பொறுமையா உட்கார்ந்து பேசுகிறார் என்பதை தெரியும். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு ஒரு காரியத்தை, உன்மேல எரிச்சலா இருந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், இனி அவர்கள் உன்னை தேடி அவங்களை கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர்களுடைய காரியங்களை எல்லாம் நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நீங்க அதை வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாங்க திரும்ப அங்க சொல்லுவான் பாருங்களேன். 31வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன். பாத்தீங்களா? ஏமாத்தலாங்க, ஆனா தீங்கு செய்யறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டாருங்க. அவங்க நம்ம பக்கத்துல, நம்ம சார்பில், நம்ம பட்சத்துல வரும்படியாகத்தான் செய்வாரே ஒழிய அவங்க மூலமா நமக்கு தீமை உண்டாக தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது உங்களை ரொம்ப பகைக்கிறாங்களா, யாராவது உங்களை ஆகாதவன் என்று தள்ளி விடுகிறார்களா? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை என்னிடத்துல குற்றம் இருந்தாலும் என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் இங்க யாக்கோப்பு சொன்னது போல, உன் தகப்பன் எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணினா, ஆனாலும் அவன் தீங்கு செய்யும்படியா கூட அவனுடைய கை என் மேல போடுறதுக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணல, அது லாபானுக்கு அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அங்க யாக்கோப்பு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? லாபான் ஒரு புறஜாதி, அவன் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாய் வரவில்லை. அங்க ரெபெக்காள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவள், ஆனால் லாபான் கிடையாது. அவங்க விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள். அங்க லாபான் இடத்துல தேவன் சொப்பனத்திலே அங்க அவன் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று அதே 29வது வசனம் வாசிங்க. 24 வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி
நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று யாரு பேசுறா? லாபான்ட்ட யாருங்க பேசுறா? வசனத்தை படிச்சீங்களா எல்லாம்? தேவன் சொப்பனத்துல லாபானிடத்துல வந்து பேசுறாரு. நீ அவனுக்கு நன்மையே என்று என்ன பண்ணக்கூடாது? தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லுகிறார். அதைத்தான் லாபான் சொல்லுவாரு. கீழே அங்க நீங்க வாசிக்க 29 வசனம். யாக்கோபே, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் என்று சொல்லி லாபானும் வந்து அப்படியே அந்த சொப்பனத்தை மறைக்காம யாக்கோபிட்ட வந்து சொல்றதை பார்க்க முடிகிறது. இங்க யாக்கோப்பு சொல்ல வந்து என்ன பண்ணுகிறார் என்றால், இப்படியே தகப்பன் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு மந்தையை உண்டாக்கி அவன் வந்து கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும் பொழுது, இனி வந்து ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் உன்னை நீ குடியேற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ராவோடு ராவாய் அங்க பார்க்கும்போது லேயாளுடைய பிள்ளைகள், ராகேலுடைய பிள்ளைகள், சில்பாளுடைய பிள்ளைகள், இன்னும் பில்காளுடைய பிள்ளைகள், ஆடுகள் மாடுகள் மந்தைகள் வேலைக்காரிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக யாக்கோப்பு புறப்பட ஆரம்பிக்கிறான் பெயர் சபாவை நோக்கி. அப்பொழுதுதான் இந்த அவனுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அவனுக்கு தெரிய வருகிற லாபானுக்கு, இப்படியாய் கூட அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவனை வந்து ஒரு வழி பண்ண வேண்டும் என்று சொல்லி லாபான் அவனை துரத்தி கொண்டு வரும்போதுதான் தேவன் சொப்பனத்திலே தோன்றி அவன் இடத்துல பேசுகிறார். அவனோடு நன்மை என்று தீமை ஒன்று செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா என்று சொல்லி அவனுடைய காரியத்துல கர்த்தர் யாக்கோப்புடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்து அவனுக்கு தீமை செய்கிறவருடைய கைக்கு அவனை தப்புவிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோங்க. நீங்க எந்த அளவுக்கு தேவனை உணர்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். 1% தான் அவரை நான் அறிந்து கொண்டிருக்கேன்னா 1% ஆசீர்வாதம் தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 10% எனக்கு ஆண்டவர் தெரியும்னா அந்த அளவுக்கு தான் நீங்க அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 100% கர்த்தரோடு நாம் மாற வேண்டும் என்றால் யோவானை போல மார்பிள சாய்ந்து கொள்கிற இடத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற இடத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கும்போது சொன்னார், நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்ல ஆரம்பித்தார். நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறது போல நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கும்படியாய் கூட நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் எப்போது பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதே இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட இயேசு தேவனோடு இணைந்தவராய் இருந்தார். அவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவரோடு கூட இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலதான் அவருடைய சீசர்களை விசேஷித்தவர்கள் 3 பேர். அதுல மிகவும் விசேஷித்தவன் யோவானை பார்த்தீர்கள் என்றால் அவன் மார்பிலே சாய்ந்து கொள்கிற இடத்துல இருந்தான். ஒரு இடத்துல ராபோஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அங்க சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் வந்து இயேசுடைய மார்பிலே சாய்ந்து நிற்கிறான். என்ன காரணம்? அந்த அளவுக்கு இயேசுவுக்கும் யோவானுக்கும் இருந்த அந்த இன்டிமெசி லவ் நமக்கு விலக்கி கொடுக்கிறது. ஆமேன். ஒரு இணைப்பிரியாத ஒரு அன்புக்குள்ள அவன் இயேசுவோடு கட்டப்பட்டிருந்தபடியினால தான் அவனுக்கு ஒரு அடைமொழியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அவன் அன்பின் சீஷன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இயேசுவை சிலுவையில அறையும் பொழுது. ஆனால் யோவான் மாத்திரம் சிலுவையின் அடியில நின்று கொண்டு இருக்கிறான். அதனால தான் 12 சீஷர்களில் யோவான் மாத்திரம் இரத்த சாட்சியாய் மரிக்காதபடிக்கு அவன் பூரண வயதுள்ளவனாய் பழுத்த பழமாய் இருந்து மரித்தவன். ஹல்லேலூயா. அவனுடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யோவானுடைய மரணமும் பைபிள்ல மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவன் பூரண வயதில் அவன் மரித்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாய் கூட அவனை வந்து பத்மத்தீவில கொண்டு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ராயன் கொண்டு போய் போட்டு அவனை எரிகிற அக்னி இதுல போடும் பொழுது, எண்ணெய் கொப்பரையில போடும் பொழுது அவன் நீந்தி வெளியே வந்தவனாம். எந்த ஒரு சேதமும் அவனுக்கு நேரிடவே இல்லை. ஹல்லேலூயா. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தூக்கி கொண்டு போய் யோவானை போட்டார்கள். எதுவும் அவனுடைய உடம்புல ஒரு சின்ன ஒரு பபிள்ஸ் கூட வரல. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து அதிலிருந்து காத்தார். ஏனென்றால் அவன் தேவனோடு இருந்த அந்த உறவினால அவனுக்கு தீமை செய்தார்கள், ஆனால் அந்த தீமை அவனை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை கிட்டி நெருங்கி சேர 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 அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவராய் மாறிவிடும்படியா, அவர் நம்மாய் மாறிவிடும்படியா கூட ஒன்றோடு ஒன்று கலந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கலந்து விடுவாருங்க. கேட்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு. ஹல்லேலூயா.
அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். ஆமேன். யாக்கோப்பு போராடினான், என்னை ஆசீர்வாதத்தால் வழி அவன் விடையேன் என்று சொல்லி அவன் இரவுமெல்லாம் கர்த்தரை பிடித்து கொண்டான். அவன் போராடினான். போராடி என்னை விடு, நான் போக வேண்டும், பொழுது விடிந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவன் பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு அவன் மாமன் தீங்கு செய்ய வரும் பொழுது அவன் தீங்கு செய்யாதபடிக்கு முன்கூட்டி அவனை சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். இன்னொரு இடத்துல ஏசா அடுத்து தன்னுடைய சகோதரன் எப்படியாவது என்னை பழிக்கு பழி வாங்குவான் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஏசாவை குறித்து ஒரு பயம் இருந்தது. அவங்களுடைய தாய் சொல்லியிருந்தாங்க, அவன் இதெல்லாம் மறக்கும் போது நீ அவனை மீட் பண்ணா போதும்னு சொல்லியிருப்பான். அதே போல நடந்தது. ஒருவேளை ரெபெக்காள் மரிக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஜெபம் இப்படியா இருந்திருக்கும் போல, ஆண்டவரே எப்படியாவது யாக்கோப்பு ஏசாவை என்னைக்காவது ஒரு நாளைக்கு சந்திப்பான் ஆண்டவரே. அவன் சந்திக்கும் பொழுது எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு 2 கண்ணு தான், ஒருத்தனோட ஒருத்தர் வெட்டி கொண்டு குவிக்காதபடிக்கு அவங்க அதை மறந்து அந்த பழியெல்லாம் மறந்துறன்னு சொல்லி ஒருவேளை ரெபெக்காளுடைய ஜெபம் இங்கு செயல்பட்டிருக்குமோ என்று ஏசாவை குறித்து நான் படிக்கும் போது தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாவுடைய காரியத்திலையும் கர்த்தர் அவனுக்கு வழக்கை தீர்த்து வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அங்க பாத்தீங்கன்னா 32வது அதிகாரத்துல 3வது வசனத்திலும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு யாக்கோப்பு 6வது வசனத்தை வாசிங்க. திரும்பி வந்து போய் வந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது மனுஷங்களால சிலப்ப நமக்கு சில காரியங்கள் எப்போதுமே நடக்கும். காரியத்தை சரியா கொண்டு வந்து நம்மள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, போய் பார்த்துட்டு வாங்க, அண்ணன் வந்து எப்படி இருக்கிறாரு, அண்ணன்ட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன்னு சொல்லி இவர் செய்தி அனுப்பி விடும்போது அங்கே வந்து போனவங்க என்ன சொல்லுவாங்க, 400 பேரை அனுப்புவார். அந்த 400 பேரை திரும்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 400 பேரோட ஏசா எதிர்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரும்பி வந்து சொல்லுவாங்க, ஐயோ உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் அண்ணன் வெறியோட வரான். எப்படி வரான்? கூட சேர்த்துக்கிறது, காரியத்தை என்ன பண்ணிக்கிறது, சொன்னதை சொன்ன மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்வர்சேஷனும் அப்படி தான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க, அந்த செய்தி இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவான், 1 10 சொல்லிடுவோம். 1 எப்படி சொல்லிடுவான், 10. அங்கே அப்படி தான் நடக்குது. அவன்கிட்ட வந்து எப்படி சொல்ல, ஆனால் ஏசாக்குள்ள அந்த எண்ணமே இல்லைங்க. அவனுடைய தாயுடைய ஜெபத்தின் படியாக கூட அவன் எல்லாவற்றையும் மறந்துருந்தான். தன்னுடைய சகோதரி அவன் கொலை செய்ய வேணுங்கிற எண்ணத்தையும் ஆண்டவர் அவருடைய மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டார். இங்கே வந்து சொல்கிறாங்க, அவரும் 400 பேரோட உண்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்னே அங்கே யாக்கோப்புக்கு புளியை கரைச்சிருச்சு. சரி வாங்கப்பா எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேலைக்காரியுடைய எல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்கால் சில்பால், அடுத்து லேயால், அடுத்துதான் ராகேல். ராகேல் எப்படிப்பட்டவள், இதயத்துக்கு ஏற்றவள். அதனால ஃபர்ஸ்ட் பில்கால் சில்பால், லேயால், ராகேல், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் என்று சொல்லி பகுதியாக பிரித்து அண்ணன் வரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே ஒழுங்குபடுத்திட்டு இவர் மட்டும் முன்னாடி ஓடி போய் தலை மட்டும் குனிந்து அண்ணே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லும் போது நான் அழுதுட்டேங்க. அதை படிக்கும் போது அந்த சீனை உண்மையிலே நான் அழுதுட்டேன். எடுங்க, எல்லாருமே அழுதுருவோமே, எடுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசா வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 33வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, இல்ல அது கிடையாது, நான் 33:4 வாசிங்க. 4 அதுதான் பிரதர், ஒரு நிமிஷம் 3லேருந்து வாசிங்களேன். நடந்து போய் எத்தனை விசை குனிகிறாரு, 7 விசை தரை மட்டும் குனி. எல்லாரும் அழுகிறதுக்கு ரெடியா இருங்க. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி கிட்ட சேர்ந்தான். ஹல்லேலூயா. எதிர்கொண்டு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் களத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. நீங்களா சிரிக்கிறீங்களா? நான் படிக்கும் போது அழுதேன். ஹல்லேலூயா. 2 பேரும் அழுகுறாங்கப்பா. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரெபெக்காளுடைய ஜெபம். நீங்க எடுங்களேன், ரெபெக்கா 24வது அதிகாரமா எடுங்க. 27வது அதிகாரத்துல 45வது வசனம் வாசி. 44 45 வாசிங்க. உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும்
இரு. அவங்க அம்மா சொல்றாங்க பாருங்களேன், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து, பாத்தீங்களா, நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அழைப்பிப்பேன். பாத்தீங்களா, இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் ரெபேக்கால். ஆனா ரெபேக்கால் அவங்க 2 பேரும் சேரும்போது ரெபேக்கால் மறைத்துட்டாங்க, ரெபேக்கால் இல்ல. ஆனால் அவங்க தாயுடைய உள்ளத்துல ஒரு காரியம் இருந்தது. எப்படியாவது 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது ஒருத்தர் வெட்டி சாவாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய பழி எல்லாம் மறக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபிக்கிற நிமித்தம் இங்க ஏசா வருகிற 400 பேரோட வந்து அண்ணன் என்னை கொன்று போட போகிறான் என்று இவன் பயந்து கலங்கி நிற்கும் பொழுது ஏசா வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு 2 பேரும் அழுகுறாங்க. ஹல்லேலூயா. அதோட இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா 33வது அதிகாரத்துல 16 வாசிங்க. அன்றைய தினம் ஏசா திரும்பி, ஹல்லேலூயா, வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க. யாக்கோப்புக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆமென். அதிலிருந்து ஏசாவும் யாக்கோப்பையும் நம்ம அடுத்த காரியங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னுடைய தகப்பன் இறக்கும் போது வராங்க, மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் ஏசா வந்து யாக்கோப்புக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கொடுத்ததாக நம்ம வேதத்துல பார்க்க முடியல. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? யாக்கோப்பு தேவன் மேல வைத்திருந்த அந்த அந்த அலாதி பிரியம் பற்று. எப்படியாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை, ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை சீர்படுத்த வேண்டும், என்னை குணப்படுத்த வேண்டும், என்னை திருத்த வேண்டும், என்னை கண்டிக்க வேண்டும், என்னை உணர்த்த வேண்டும், என்னை சரிப்படுத்த வேண்டும் என்று அந்த பாத்திரத்தை தேவனுடைய கையில கொடுத்தபடியினாலே யாக்கோப்பை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார் தெரியுமா? ஏசாயா 43:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 43:1 வாசிங்க. இல்ல இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே. ஹல்லேலூயா. யாக்கோப்பை சிருஷ்டித்தார், ஆனால் அவனை எப்படியாய் மாற்றுகிறார்? இஸ்ரவேலை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. உருவாக்குகிறவர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை எப்படி பெயர் சொல்லி அழைத்தேன்? உன்னை இஸ்ரவேல் என்ற பெயர் சொல்லி அழைத்தேனப்பா, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. உன் மேல கைப்பட நான் யாருக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோப்பே, உன்னை நான் சிருஷ்டித்தேன், ஆனா இப்பொழுது நான் உன்னை எப்படி மாத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இஸ்ரவேலாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம எதற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, கிருபையின் காலத்துல நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்களாய், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் 2 பேதுரு 1வது அதிகாரத்துல நீங்க திருப்பி கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் நம்மிடத்துல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு மேல வாசிங்க. அந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ள முடியாய் கூட வாக்கு தத்தங்கள். அது இல்ல, ஒரு நிமிஷம். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க, இதுதான் கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். எதுல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு காரியத்தை ஒரு ஃபார்முலா நமக்கு சொல்றாரு. முதலாவது விசுவாசம், 2வது பார்த்தீங்கன்னா தைரியம், 3வது பார்த்தீங்கன்னா பொறுமை, ஞானம், 4வது பார்த்தீங்கன்னா இச்சையடக்கம், இச்சையடக்கத்துக்கு அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா பொறுமை, அடுத்ததாக பார்க்கும்போது தேவ பக்தி, அடுத்து சகோதர சிநேகம், அடுத்ததாக பார்க்கும்பொழுது அன்பு. இந்த 8 காரியத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. விசுவாசம், தைரியம், தேவ ஞானம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இச்சையடக்கம், பொறுமை, இன்னும் வந்து சகோதர சிநேகம், அன்பு, தேவ பக்தி, இதையெல்லாம் கூட்டி வழங்குகள். அப்பொழுது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? உங்களை கர்த்தர் கனியற்றவர்களா இருக்க ஒட்டாத படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ள ஜீவனம் ஜீவிக்கும்படியாய், நித்திய ஜீவனுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய், முதற் பலன் வரிசையில நிற்கும்படியாய், கர்த்தருடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா.
அப்ப இந்த நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகரிக்க வேண்டும், தைரியத்தை அதிகரிக்க வேண்டும், ஞானத்தை கத்தர் கொடுக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இச்சையடக்கம் மிகவும் அவசியம், பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவ பக்தி எடிஃபைங் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய தேவ பக்திக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குகிற பிள்ளைகளாய், அன்பை கூட்டி வழங்குகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே ஆனால் கர்த்தருடைய திவ்ய சுவாபத்துக்குள் பங்குள்ளவர்களாய் மாறுவதோடு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொண்டு அவருக்கு சாட்சிகளாய் இந்த பூமியிலே யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிற இடத்துல அவர் நம்முடைய தேவனாய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. சித்ராவின் தேவன் உங்களுடைய பெயரை பெற்று சொல்லும்படியாய் கூட கர்த்தர் நம்முடைய தேவனாய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறீங்களா? கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிறார், இச்சையடக்கத்தோட பொறுமையும் நாம் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கடைசியாய் 11வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அதான் நமக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படுமாம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை தேவ கரத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யாக்கோபு அவன் வயிற்றுல இருக்கும் பொழுதே தன் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னவென்பதை அப்படிலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க வயிற்றுல இருக்கும்போது எப்படி தெரியும்னா தெரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுதே அவனை அபிஷேகத்தால் நிரப்பி வைத்திருந்தார். ஆமென். அவன் தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவன் எல்லாரிலும் பெரியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இவர் பரிசுத்த சுதனாய் உலகத்தின் பாவத்தை மீட்டு ரட்சிக்கிற தேவகுமாரனாய் இருப்பார் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே தேவன் தரிசனங்களை கொடுப்பார் குழந்தைக்கு. ஹல்லேலூயா. கருவிலேயே குழந்தைக்கு தரிசனத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றவன் தான் யாக்கோப்பு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவனாய் அவன் இஸ்ரவேலாய் மாறி போய் அவன் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாய், நான் ஏற்கனவே சொன்னது போல சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய ஆசீர்வாதத்துல மிகவும் முக்கியமானது தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய ஆசீர்வாதம். இது மூன்றுக்கும் அவன் பாத்திரனாய் மாறி போனான். ஹல்லேலூயா. அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில 12 பிள்ளைகளை கொடுத்து அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். 12 கோத்திரங்களை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாக்கோப்பை போல கர்த்தர் மேல நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல, கர்த்தருடைய உடன்படிக்கையின் மேல நம்மை நித்திய விவாகத்திற்கு நம்மை நியமித்து வைத்திருக்க. இப்பொழுது நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆண்டரோடு நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டோம். இனி நமக்கு திருமணத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நித்திய வீட்டுக்குள்ள நாம் கல்யாண விருந்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மணவாட்டியே வாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருப்போமே என்றால் மணவாளனோட 7 ஆண்டுகள் நாம் மணவாட்டியாய் அங்க இருப்போம் பரலோகத்துல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்க. இது யாரும் இழந்துராதீங்க. இந்த நாட்கள கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனோடு இணையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வாங்க. உங்க வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் நீங்க யாக்கோப்பை போல தேவனை உறுதியாய் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் சொல்வார், பயப்படாத யாக்கோப்பே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அவருடைய கடத்துக்குள்ள வைத்து தாங்கி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் மாறி போய்விடார்.